விடுன்னு சொல்றேன்ல. விஷால் ஏய் மச்சான். வேலை பாக்குற இடத்துல இந்த வேலை ஏன்டா பாக்குறீங்க? கதவை தாப்பா போட்டுக்க மாட்டீங்க? சேம் கர்மம். ஒண்ணுமே நடக்கல. சும்மா சுத்தி விட்டு வேடிக்கை பார்த்தானே. டேய் வந்த வேலையை சொல்லு நீ. அது இந்த டிஆர்பி பில்டர் கட்டின அபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட ஆவிகள் உலா வந்துட்டு இருக்கான். உடனே போனா கப்புன்னு ஒரு எபிசோட் எடுத்து வந்துடலாம்னு சொல்லிட்டு அடுப்பு வாங்க கடுப்பா கலப்புறான்டா. சூப்பர் மேட்டர். எந்த ஊரு? சென்னைக்கு மிக அருகில் எப்படி ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். உடனே கிளம்பு. ஏடி ஓவரா மேக்கப் போட்டது போதும். அப்புறம் இங்க இருக்கிற பேயெல்லாம் பயந்துற போது உடனே வெளியில வா. இது ஆம்பளை பேயா இருந்துச்சுன்னா அதான். செத்ததுக்கு அப்புறம் கூட ஆம்பளைங்களை நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. யாரியா நீ? ஏன் அப்படி பண்ற? நான் தான் சார் இந்த பிளாட் வாட்ச்மேன். சுமாரா என்னங்க நடந்துச்சு? நினைச்சு பயந்துட்டேன். போகுது வருது இப்படி குறுக்க வாட்ச் ஓடுது சார். யோ நான் ஏதோ பெருச்சாலையா பார்த்து பயந்துருக்கேன்னு அது நினைக்கிறேன். இல்ல சார், போகுது வருது அப்படி யூட்டன் அடிக்குது சார். ஏன் சிக்னல்லாம் ஃபாலோ பண்ணி வரலையா? ஐ திங்க் நீ வந்து உன் மூஞ்சியவே க்ளோஸ் அப்ல கண்ணாடியில பாத்துக்கணும். இல்லனா உன் வைஃபை பக்கத்துல இருந்து அட பாத்துக்கணும். இல்ல சார், வாங்க சார் பைய காட்றேன். விஷால் விஷால் அங்க என்ன சார் நடக்குது இங்க? ஆவி கம் கேமரா நிகழ்ச்சி இது வரைக்கும் டிவில தான் பாத்திருப்ப. நேர்ல பாக்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வா. சரி போ. ஃபேஷன் ஷோல கேட் வாக் போற மாதிரி போறா பாரு. சீக்கிரம் போமா. இருட்டுல எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கு. என்னய்யா? எனக்கு பேய் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்பவும் ரேடியோ கேக்குறாரு, அது கொரகொரகொரன்னு சவுண்ட் கேக்குது. யோ சொங்கி, அது ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்யா. ஆவிங்களோட வாய்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணும். அத கேட்டுட்டு இவர் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அதத்தாங்க சொன்னேன், டிரான்சிஸ்டர் தானே கேட்டுட்டு இருக்காரு அவரு. சார் சார் என்னய்யா? என்ன சார் அவரு பேய்களுக்கு கல்யாணம் நடத்த போறாரு, சீரியல் லைட் போட்டுட்டு இருக்காரு. ஆமா பேய் விரட்டிடுவாரா? ரொம்ப கேள்வி கேட்ட. எல்லா பேயும் உன் வீட்டுக்கு விரட்டிடுவான். கேப்ப அது. டேய் ஹாரி, உங்க தம்பி உங்ககிட்ட பேசணுமா? இங்க இருந்து அங்க வந்துட்டானா? அன்பு தம்பி, ஒரு தடவை போன் அவாய்ட் பண்ணா அண்ணன் முக்கியமான விஷயத்துல இருக்காரு, புரிஞ்சுக்கணும்டா. அவன் தானே தம்பி, எதுக்கு மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? அண்ணே, நம்ம கட்ட விலாச பேய் இருக்குன்னு டிவி காரங்க முழுசா கிளிகளின் கிழிச்சிட்டு இருக்காங்கண்ணே. உடனே டிவியை பாருங்கண்ணே. என்னடா சொல்ற? அண்ணே டிவியை பாருங்கண்ணே. இந்த பாக்குறடா தம்பி, இந்த பாக்குறடா தம்பி. ஐயோ பொளப்புல மண்ணலி வச்சிட்டாங்க போல் இருக்க. படுக்கையற ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் ரிமோட் ஆன் பண்ணுங்க. ஏய் பயமுறு. ஏய் இந்த சேனல்ரா? அண்ணே நம் டிவிண்ணே. நம்ம டிவி தானே பாத்துட்டு இருக்கேன். எந்த சேனல்ரான்னு கேட்டா ஐயோ அண்ணே நம் டிவி சேனல்ண்ணே. சைடா தம்பி, சைடா தம்பி. இந்த பாக்குறேன், இந்த பாக்குறேன். சடம் சுடுகாட்டு இடம். சோ நீங்க ஏமாத்தாதீங்க. ஐயா உன்னை யார் அந்த டிவி காரனுக்கு போன் பண்ண சொன்னது? ஐயா நீங்க தானயா சொன்னீங்க பில்டிங் காத்து கருப்பு படாம பாத்துக்கிறோம்ட்டு. காத்து படலாம் கருப்பு படலாம் ஐயா. அதான் பட்டுச்சே. பட்டா என்கிட்ட தானே சொல்லணும். அட்வான்ஸ் வாங்குனதெல்லாம் போச்சு, எல்லாத்தையும் திருப்பி தரணும். என்ன இல்லைனா மட்டும் எனக்கு போன் பண்ண தெரியுதுல்ல? புரியலையே. அதான்டா, கரண்ட் இல்ல, காசு இல்ல, தண்ணி இல்லன்னா போன் பண்ண தெரியுதுல்ல? அதே மாதிரி இருக்குனாலும் போன் பண்ண வேண்டியதானடா? ஐயா இருக்குன்னா அது சாதா இருக்கு இல்லையா, பேய் இருக்குயா. ஆவி இருக்கோ பாவி இருக்கோ, நீ எனக்கு தானே போன் பண்ணணும். இப்ப வீடு வாங்கினவன் காசை திருப்பி கேட்டா உங்க அப்பன்றதை எடுத்து கொடுப்பேன். பேசுறான் பேச்சு. ஹலோ, ஆமாங்க மேடம் 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 மேடம், அதை நம்பாதீங்க. அதெல்லாம் வதந்தி. எங்க எதிரிகள்லாம் செஞ்ச சதி, பில்லி, சூனியம். மேடம் மேடம், லாஸ்டா பேசுற எதுவுமே காதுல கேட்கல. சிக்னல் வீக்கா இருக்கு. உங்க வீட்டுக்காரர் அனுப்பிச்சிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஹலோ அன்பு தம்பி, யாரா அவனுங்க? ஏதோ நம் டிவி சேனல் காரங்களான்னு ஏதோ பேய் பிடிக்கிற நிகழ்ச்சி நடத்துறாங்களாம். ஐயா அந்த டிவி காரங்க நம்பர் தெரியாம எழுத்து பிளாட் வாட்ச்மேன் கஷ்டப்பட்டு கேட்டு வாங்கி போன் பண்ணையா. ஒரு பொம்பளை இப்படி கலக்கி நான் பார்த்ததே இல்லடா. நீ பாத்திருக்க? ட்ரைனிங் இருந்தா ஒன்னும் ஆயிடாது. ஆகாது. இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களே, உடம்பு எப்படிடா தாங்குது? ட்ரை ஃப்ரூட்ஸா சாப்பிட்டா. டேய் லைஃப்ல ஒரு தடவையாவது இது மாதிரி ஏதாவது செய்யணும்டா. பார்க்கவே பயமா இருக்குடா. ஐயோ
ஐயோ ஐயோ அக்க. பாத்து பாத்து கலக்குறாங்க. ஓ கூப்பிடுறாங்கல்ல பெல் அடிக்குது. ஏன் நீ போய் தரையா? நீ போய் தொலைடா. எல்லாத்துக்கும் நானே போனமா? தொலைடா. இப்போ ஒருத்தன் மூடோட பாத்துட்டு போது மூடு இறக்கறதுக்குன்னே வருவாங்களே. போயிட்டு அப்புறமா வீட்ல எதுவும் இல்ல. ஐய் கேடி நீ எங்க இந்த நேரத்துல? பாரு எங்க கூட உட்கார்ந்து படம் பார்க்க. தலை எப்படி போறாப்ப? ஐயா இன்னைக்கு ஜாலி. ஏய் செல்லக்குட்டி வந்திருக்கா பாரு. ஏய் என்ன படம் பாக்குறீங்க? எல்லாம் நல்ல படம் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். சவுண்ட் வித்தியாசமா கேட்டுச்சே. மலை ஏறதா இருந்தாக்க இந்த மாதிரி முக்கல் முனகல் சத்தெல்லாம் வரத்தான் செய்யும். தலை நான் பார்க்கணும். ஓ வெர்டிகல் லிமிட். நாங்கெல்லாம் கருப்புள்ள கன்னி பசங்கம்மா. ஏய் எதுக்கு இங்க வந்திருக்க நீ? மணி 12 ஆகுது. ஏய் முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. தூக்கம் வரலடா. டேய் போய் விட்டு வா இவள. நான் போக மாட்டேன். நான் இங்க தான் இருப்பேன். லூசா நீ போன்றல்ல. ஏன்பா பொம்பளை பிள்ளைய வரட்டுற? நான் இங்க தான் இருப்பேன். ஏமா நீங்க படுத்த அப்புறம் நான் எங்க படுக்கிறதா? மேல படு. எருமை சாஞ்சா மாதிரி இருக்கும் பரவாயில்லையா? ஏய் மொட்டை மாடியா சொன்ன? நான் எதுக்கு மொட்டை மாடியில படுக்கணுங்கிறேன்? அங்க உனக்கு ஒரு வச்சிருக்கேன். உன்னை விட சூப்பரா இருக்குமே. போய் பாரு தெரியும். ஏய் நீயாச்சு அவளாச்சு. இப்ப எதுக்காக அவனை நீ வெளிய அனுப்புற? அவனே, நீ இங்க வா. டேய் கொடுக்கு. எந்திரா. எங்கடா சொல்லு? எதுக்காக கேக்குறீங்க? போற போறடா. அப்ப நான் இல்ல. எங்கடா விசல? தெரியாது. அம்மா மேல சத்தியமா அவன் உள்ளதான் இருக்கான். வாங்க காட்டுறேன். காட்டா அவனா. ஏய் ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? பெரிய மனுஷங்களாம் சால்ன்றது நீதாடா? ஆமா சார் இவர்தான் விஷால். சார் டென்ஷன் ஆகாதீங்க சார். இப்படி உட்காருங்க சார். டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஏதாவது குண்டக்க முண்டக்க நடந்துச்சு. இல்ல 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 உட்காருங்க உட்காருங்க. சொல்றேன்டா உட்காருங்கண்ணே. சொன்னையும் சுருள் முடியுமா? அல்லங்க இருக்கீங்க. போங்கண்ணே. அண்ணே நடிகர் சங்க பிரச்சனையே பேசி தீர்த்துருக்கோம்ண்ணே. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு பேசி தீர்த்துக்கலாம். என்னன்னு சொல்லுடா. பேசி தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்காடா? ஒரு நிமிஷம் அண்ணே. மச்சான் வா ஓடிடலாம். ஜூட். உள்ள யார வச்சு கூட்டிட்டு போறாங்க? அட காசு ஓடா அழுக்கு மூட்டை. ஏறிட்டியா? வண்டி ஏறா. இரு திட்ட போற. விட்டு போகாதடா டேய் டேய். பாத்து பேலன்ஸ் பண்ணி விடு. ஐயோ போடா போய் தொலைக்க. அதான பார்த்தேன். ஐயோ இதே பொழப்பா போச்சு இவங்க. நீங்க வருவீங்க சேஸ் பண்ணுவீங்க அப்புறம் தட்டி விடுவீங்க. அத நானே கொட்டிட்டு போறேன். எத்தனை படத்துல பாத்திருப்பேன் சாவுக்குறாக்கி. ஏய் அடியாஸ் யார் கரெக்ட்டா வாங்கடா. இங்க வர தட்டி விடுறதுக்காகவே தட்டி விட்டுல வராம. யோ நடுவுல போய் அப்பதான் தட்டி விடுறது கரெக்ட்டா இருக்கும். மக்கா நீ எத்தனை சினிமா பாத்திருக்கேன். வருவீங்க தள்ளுவீங்க அடிப்பீங்க. போப்பா இரு உன்னை வந்து வச்சுக்கிறேன். சார் இன்னைக்கு ஏதாவது கேஸ பிடிச்சி ஆகணும். சட்டத்தை மீறி ட்ரிபிள்ஸ்ல வராங்க. வணக்கங்கடா. பிரேக் அடிச்சிட்டாலே பண்ணுங்கடா. சார் 3 பேர் வந்திருக்கீங்க. ஹெல்மெட் வேற இல்ல. யாரா நீங்க? சார் அவள்ட்ட ஆர்சி புக் லைசென்ஸ் கூட இல்ல. உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன நேரம் இல்ல. வண்டியை நீங்களே வச்சீங்க நான் வரேன். சார் 3 பேர் ஓடுறாங்க. வாங்க சார் பிடிப்போம். கொஞ்சம் தூரம் ஒண்ணா விழுப்புரம் வந்துரும்டா. எங்கடா ஓடுறீங்க? ரவுடிங்க சேசிங்க மரிச்சா வெட்டிடு. சார் நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். என்னடா கண்டுபிடிச்ச? சார் முன்னாடி ஓடுறவங்க ரொம்ப நல்லவங்க, பின்னாடி ஓடி வரவங்க ரொம்ப கெட்டவங்க. எப்படிடா சொல்ற? சார் அவங்க தான் சொன்னாங்க சார் வெட்டிடுவோம்னு. உடம்பு குறைக்கிறதுக்கு 2 kilometers jogging every day போகணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இப்போ என்ன மொத்தமா ஓட வச்சிட்டீங்களே. சோத்த குறைச்சனா ஓடாமே ஸ்லிம்மா இருப்பேன். இவனுங்களே எப்படி ஓடி வரானுங்களே? அவங்க டாக்டர் ஓட சொல்லிருக்காங்க போல. ஏமா நானும் உன் ஃப்ரெண்ட் தானே. என் கையை பிடிச்சிக்கலாம்ல. ஏம்மா நீ என் பக்கத்துல ஓடி வர. என் பாதுகாப்புக்கு தான். டேய் விஷால் அட பாவி சிக்கிறதுடா சிக்கன் பீஸ் ஆக்கிடுவானுங்க. ஏய் ஒருத்தர் இருக்கான்டா. ஐயோ வரானுங்களே. ஐயோ செருப்பு 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 செருப்பு. ஐயோ புது செருப்பு அண்ணே சேசிங்க நிப்பாட்டவே மாட்டீங்களா? அது என் கையில டைரக்டர் கையில இருக்கு. யாரும் ஒருத்தர் மூச்சேன்னு தெரியல.